நம்முடைய தேவன் ஒருவர் தான். அவர் அவர் வந்து நம்ம விரும்புற காரியம்னு கிடையாது. நமக்கு எது நன்மையா இருக்குமோ அப்படிப்பட்ட காரியத்த நமக்கு செயல்படுத்துற தேவனா இருக்கிறாரு. சோ இந்த வசனத்துல இருந்து எனக்கு வந்து அந்த டாபிக் வந்து என்னன்னா, நம்ம வாழ்வுல வந்து பூட்டப்பட்ட கதவுகள். அதான் நான் அன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். பூட்டப்பட்ட கதவுகள் அல்லனா அடைக்கப்பட்ட கதவுகள். ஏன் ஏசாமி நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல சில கதவுகள வந்து அடைக்கிறாரு? நம்ம ஒரு வீட்ல போய் நம்ம கதவ தட்டிட்டே இருக்கிறோம். அந்த கதவு திறக்கவே இல்ல. ஆனா நம்ம ஸ்டில் வந்து அந்த கதவ போய் என்ன செய்ய மாட்டோம்? தட்டிட்டே இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் நின்னு பார்ப்போம். திறக்கலையா நம்ம வந்து என்ன செய்துருவோம்? அந்த இடத்த விட்டு கடந்து சென்றுவோம். ஆனா நம்ம சில நேரங்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும் ஒரு சில கதவுகள் அடைக்கப்பட்டா, "ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் அடைச்சுட்டீங்க? ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இந்த கதவு பூட்டப்பட்டிருக்குதுன்னு?" கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். அதுக்கு பிறகு அதுலருந்து வெளிய வர்றதுக்கு இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஆனா வந்துருவோம். ஆனா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த காரியங்கள் எல்லாம் முடியும்போது நம்ம திரும்பி பார்த்தோம்னா, எவ்வளவா நம்மள வந்து ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாருன்னு நம்ம நினைச்சு நன்றி சொல்ற காரியங்கள் நெறைய நடந்திருக்குது. ஆம். சோ முதலாவது நான் ஒரு காரியம் எனக்கு தோணுனது என்னன்னா, ஒரு கதவு நம்மளுடைய வாழ்க்கையில அடைக்கிற நேரம், காட் இஸ் சேஞ்சிங் அவர் டைரக்ஷன். ஒரு கதவுல அடைச்சுச்சுன்னா, நம்ம அந்த கதவுல இருந்து நம்ம இன்னொரு பாதைய நோக்கி நம்மள நடத்துறார்ன்னா, இட் இஸ் காட். நானோ, நம்மளோ இல்ல நம்மளோட விருப்பத்துக்கோ நம்ம செய்யறது இல்ல. நமக்கு அந்த பாதை சரியில்ல. நம்ம ராங் டைரக்ஷன்ல போகாம நம்மள வந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் ஏசாமி சில நேரத்துல நமக்கு வந்து என்னது சில கதவுகளை அடைக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏசப்பா நீங்க எனக்கு இந்த கதவ அடைச்சிருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லணுமே தவிர, திரும்ப திரும்ப நம்ம அதே கதவ போய் நம்ம தட்டிட்டு இருக்கிறது ஒரு அது நல்ல ஒரு காரியமா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. சங்கீதம் 25வது அதிகாரம் 4வது வசனத்துல தாவீது சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும். நம்ம நெறைய நேரம் சொல்றோம், ஏசப்பா உங்க சித்தத்தின்படி நடத்துங்க, நீங்க எங்கள வழி நடத்துங்க, நீங்க எனக்கு பாதையை காட்டுங்க. சங்கீதம் 32வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அதெல்லாம் நமக்கு வசனம் தெரியும். ஆனா அவர் நமக்கு போதித்து அவருடைய வழியில நம்ம நடக்கும்போது சில கதவுகள் அடைபடும்போது நம்ம வந்து நொறுங்கி போயிடுறோம், உடைந்து போயிடுறோம். ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த கதவு அடைக்கப்பட்ட சம்பவத்தை நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வந்தது. ஆதியாகமம் 7வது அதிகாரம். எல்லா வசனமும் வாசிக்கல. அதுல வந்து நம்ம பாக்குற நேரம் நோவாவுடைய காரியம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நோவா வந்து நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான். அவன் ஒரு ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன் தான். ஏ ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தவிர நோவா அவனுடைய வாழ்க்கையில எதையுமே செய்யல. நோவா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தான். அவன் வந்து ஆண்டவர் எக்ஸாக்ட்டா எப்படி அந்த அந்த பேழைய கட்ட சொன்னாரோ அதேபடிதான் செஞ்சான். அவர் என்னென்ன காரியங்கள வந்து உள்ளால அனுமதிக்க சொன்னாரோ அந்த காரியங்கள மட்டும் தான் அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஆட்டு எல்லா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாரையுமே வந்து உள்ளேயும் விட்டாரு. அதே மாரி அவர் எச்சரிக்கை சொன்ன ஜனங்களுக்கு எச்சரிக்கையும் செய்தார். ஆனா அதே நேரத்துல இது நிமித்தமா நோவா வந்து நெறைய வந்து என்னது அவன அவமானப்படுத்துனாங்க, ஏளனமா சிரிச்சாங்க, நிந்தை அனுபவிச்சான், எல்லாமே செஞ்சான். ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு காரியம் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும்போது, எல்லாம் செஞ்ச தேவன் கதவ மட்டும் என்ன செஞ்சாரு? கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார்ன்னு இருக்குது. மீதி எல்லா காரியமும் வந்து என்னது? நோவா இத்தனைக்கும் எல்லாமே கீழ்ப்படிஞ்ச ஒரு மனுஷன் தான். ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கலாம், நோவா நீ இப்ப போய் கதவ பூட்டிக்கன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நோவாவ கர்த்தர் அவனை 7வது அதிகாரம் 16வது வசனத்துல, கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அப்ப அந்த அந்த இடத்துல கதவ அடைச்சது யாருன்னா, ஆண்டவர் தான் அடைச்சாரு. ஏன் அடைச்சாருன்னா, சுத்தி ஃபுல்லா தண்ணி. எனக்கு அதுல தோணுன ஒரு காரியம். ஆ ஒருவேள அந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்திருந்தேன்னா, 40 நாள் இரவும் பகலும் தண்ணி மழை பெய்துட்டு இருக்க நேரம் நான் என்ன செஞ்சிருப்பேன்? ஓகே மழை குறைஞ்சிருக்குமா? இப்ப திறந்து பார்க்கலாமா? உள்ள போய் பார்க்கலாமா? நான் போய் அடிக்கடி என்ன செஞ்சிருப்பேன்? ஒருவேள திறந்திருப்போம். இல்ல நான் எதையாவது ஒண்ண வெளிய விட்டு அத டெஸ்ட் பண்றதுக்காகவாவது திறந்து பார்த்திருப்பேன். ஆனா அது வந்து ஒருவேளை எனக்கு சேஃபா இருக்காது. சோ ஆண்டவர் வந்து நமக்கு அந்த இடத்துல ஆண்டவருக்கு தெரியும். நோவாக்கு எது சேஃப்ங்கிறத தெரிஞ்சு, நோவாவோடு இருந்த காரியங்களையும் புரொடெக்ட் பண்ணும்படியாக அந்த கதவ
அடைச்சாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல அடைக்கப்படும் போது நம்ம போயிட்டு இருக்கிற பாதையில நான் தேடுற ஒரு காரியம், நான் விரும்புற ஒரு காரியம் எனக்கு வந்து கிடைக்காம போகும்போது, அந்த டோர் வந்து நமக்கு ஷட் ஆகும்போது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், "ஏசப்பா ஏதோ ஒரு காரியத்துல இருந்து நீங்க என்ன புரொடெக்ட் பண்றீங்க. எனக்கு வரவிருந்த ஏதோ ஒரு டேஞ்சர், எனக்கு வர இருந்த நான் ஒருவேளை அந்த பாதை எனக்கு தெரியாது." ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் நம்மளோட பாதையில பிகினிங்க தான் பார்க்குறோம். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட தான் பார்க்குறோமே தவிர நமக்கு வந்து எண்ட் பாயிண்ட் தெரியாது. ஆனா நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே இருந்துட்டு, ஏன் எனக்கு இப்படி? ஏன் எனக்கு அப்படின்னு தான் நம்ம நெனைக்கிறோம். ஆனா அந்த எண்ட் பாயிண்ட்க்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன டேஞ்சர்ஸ் நமக்கு முன்னால இருக்குதுங்கிறது நம்ம நெறைய நேரம் மறந்து போயிர்றோம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இந்த நோவாவுடைய காரியத்துல பார்க்கும்போது ஆண்டவர் நோவாவையும், அவனோட கூட இருந்த அவனுடைய குடும்பத்தையும், அவனோட கூட இருந்த காரியங்களையும் புரொடெக்ட் பண்ணும்படியாக ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆபத்திலிருந்து புரொடெக்ட் பண்ணும்படியாக அந்த கதவை அடைத்தார். அதே மாரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம லாஸ்ட் இந்த நவம்பர் வரைக்கும் நம்ம திரும்பி பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் நெறைய டோர்ஸ் வந்து குளோஸ் ஆயிருக்கும். நெறைய என்னோட லைஃப்ல நான் நெறைய சொல்லேன். நான் எதிர்பார்த்த நெறைய காரியங்கள் எனக்கு டோர்ஸ் வந்து நான் நெனச்ச காரியத்தின்படி நடக்கல. டோர்ஸ் வந்து குளோஸ் ஆயிருக்குது. ஆனா அந்த காரியத்துக்காக வந்து என்ன செய்யணும் நம்ம? நன்றி செலுத்தணும். பிகாஸ் காட் நோஸ் வாட் இஸ் குட் ஃபார் மீ. எனக்கு வந்து எது பெர்ஃபெக்ட் ஆனது, எனக்கு எது நல்லது, எனக்கு எது நன்மையானது, எது ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்ன நடத்துங்கிறது நம்மளோட பெர்ஃபெக்ட் டிசைனர் வந்து ஏசாமியா இருக்கிறாரு. நான் என்னோட லைஃப்ல நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஆ நான் வந்து ஆக்சுவலா நான் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். நான் இடையில டிஸ்கன்டின்யூ பண்ணதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரே ஒரு காரியம் நான் நர்சிங்க்காக நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கு போகும்போது, ஆக்சுவலா நான் நர்சிங் அப்ளையே பண்ணல. நான் வந்து பிபிடிக்கு அப்ளை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல எல்லாம் இருந்து, அதுக்கப்புறமா நான் வந்து அ எங்க இங்க கீழ்பாக்ல கவுன்சிலிங்க்கு போன நேரம் தான் நான் சொன்னேன். நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலன்னு சொல்லும்போது, தே ஆஸ்க்ட் மீ டூ அப்ளை ஆன் த ஸ்பாட் கவுன்சிலிங் ஹால்ல உட்கார்ந்து தான் நான் நர்சிங் அப்ளை பண்ணேன். ஆனா ஒரே ஒரு காரியம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே நான் வந்து அம்பிகைக்கு நான் காலேஜ்க்கு நர்சிங் போயிட்டு இருக்கும்போது, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபேமிலிய விட்டு நான் ஹாஸ்டலுக்கு நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். டிராவல் பண்ணும்போது பஸ்ல ஏறி உட்கார்ந்தோனே எனக்கு பயங்கர ஹோம் சிக். நான் அழ ஆரம்பிச்சுட்டேன். ஆ நான் உட்கார்ந்திருந்து, "ஏன் ஏசப்பா என்ன வந்து இப்படி அனுப்பி விட்டீங்க? நான் ஒருவேள எனக்கு தப்பு பண்ணிட்டேங்கிற ஒரு 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 கில்ட்ல தான் நான் வந்து உட்கார்ந்து அழுதுனேன். நான் காலேஜ்ல நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன். ஒரு ரீசனுமே இல்லையே! நான் ஏன் இந்த நர்சிங்க்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு பண்ணிட்டேனோன்னு நான் வந்து கேள்வி கேட்டுட்டு நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் கிரையிங் இன் த பஸ். பஸ் ஸ்டார்ட் ஆகி இட்ஸ் அ லாங் ஜர்னி. நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்ட விட்டு போயிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே வந்து தேர் வாஸ் ஒன் சாங் விச் கேம் டூ மை மைண்ட். அந்த நேரத்துல நான் டிராவல்ல இருக்கும்போது ஒரு சாங் ஞாபகத்துக்கு வந்துச்சு. "ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ." அது அதுக்கு முந்தின ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, "கடந்து நான் வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர்ன்னு" வரும். அப்ப நான் யோசிச்சேன், நான் கடந்து வந்த பாதையில ஏசப்பா நீங்க உண்மையிலே என்ன வந்து அவ்ளோ என்ன பாதுகாத்து நடத்துனீங்க. ஆனா இந்த பாதைக்கு நான் ஒரு வெஞ்சர்க்குள்ள கால் வைக்கும்போது, ஐ ஹேட் அ டவுட் வெதர் இட் இஸ் அ ரைட் பாத். நான் ஒருவேள தப்பான ஒரு பாதைக்கு நான் போறேனோன்னு நான் டவுட் பண்ணி நான் அன்னைக்கு கேட்கும்போது, ஆண்டவர் எனக்கு குடுத்த ஒரு 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 தெளிவான ஒரு வார்த்தை தான், "ஒரு வழி அடையும்போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ." அன்னைக்கு நான் வந்து இட் வாஸ் அ வெரி கிளியர் கன்ஃபர்மேஷன் ஃபார் மீ. "ஏசப்பா நீங்க எனக்கு ஒரு பாதைய திறந்திருக்கிறீங்க. அதுல வந்து நீங்க என்ன நடத்திட்டு போவீங்க. அதுல வந்து மேடு பள்ளங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு. சோ மெனி பீப்பிள் ஆஸ்க்ட் ஒய் நர்சிங்? ஏன் நீ நர்சிங்க்கு போன? ஏன்னா நர்சிங்க்கு ஜாயின் பண்ணி நான் எங்க இருக்க போறேன், எப்படி இருக்க போறேன் எதுவுமே அந்த பிகினிங்ல எனக்கு தெரியாது. ஆனா நான் காலேஜ்ல நல்லா போயிட்டு இருந்த ஒரு டோர் எனக்கு குளோஸ் ஆகும்போது, ஐ ஹேட் அ கொஸ்டின். பட் ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவா என்ன வந்து எனக்கு அன்னைக்கு வந்து சொல்லிக் குடுத்தாரு. அதனால எனக்கு எப்பவுமே வந்து அடைப்படுகிற காரியங்கள் என்னென்ன டோர்ஸ் ஷட் ஆகுதோ, அப்போ எப்பவுமே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு நல்லதுக்காக, ஏதோ ஒரு காரியத்த ஆண்டவர் என்ன செய்றாரு? அடைக்கிறாரு. அதே மாரி இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலயும் ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு தேங்க் காட் தட் லார்ட் யூ ஆர் புரொடெக்டிங் மீ ஃப்ரம் சம்திங். என்ன ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து என்ன புரொடெக்ட் பண்றீங்கன்னு. அந்த புரொடெக்ஷன்ல வந்து ஒரு காரியம் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பொறுமை. எந்த காலம் வரைக்கும் அந்த அந்த நோவாவ வந்து ன் ஆண்டவரா கதவ திறக்கிறது வரைக்கும் நோவாவோட குடும்பத்தினர் எல்லாருமே வந்து அந்த பேழைக்குள்ளால
இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அவங்க இல்ல நான் இருக்க மாட்டேன், இவ்வளவுதான் அப்படி இப்படின்னு ஒண்ணுமே புலம்புனதாட்டோ பிரச்சனை பண்ணது மாட்டியோ எதுவுமே தெரியல. அதேதான் 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுது, ஏற்ற காலத்தில் காட் நோஸ் ஹிஸ் டைம். நமக்கு எது பெர்ஃபெக்ட் டைமிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நம்ம அந்த அடங்கி இருக்கிறது நம்மளால ஆண்டவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும். நோவாவுக்கு கதவை என்ன உள்ள விட்டு கதவை என்கிட்ட பூட்ட சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க மாட்டேன், அடங்கி இருக்க மாட்டேன். நான் அதை ஓபன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அதுல பொறுமை இல்ல. திடீர்னு ஓபன் பண்ணிடலாம், இது ஓபன் ஆகுமா, இதை பாத்துடலாமா, அதை பாத்துடலாமா. அவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் வேவரிங். ஆனா இங்க வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். சோ கதவு நமக்கு அடைக்கப்படும் போது நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு காரியம், முதலாவது நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு அது அந்த கதவை நமக்கு அடைச்சு நம்மள ப்ரொடெக்ட் பண்றாரு. 2வது காரியம் நம்ம இது பண்ணோம், அவர் ஏற்ற காலத்துல நமக்கு இன்னொரு வாசலை திறக்கிறது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக நம்ம இருக்கணும். 3வது ஒரு காரியம் என்ன சொல்லணும்னா, யோபு 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்து பாக்குற நேரம், யோபு 1வது அதிகாரம், இதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிசாசு இங்க யோபுவை சோதிக்கும்படியாக வர்றான். 9வது வசனத்துல அவன் சாத்தான் கர்த்தருக்கு அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அவன் சும்மாவா உங்களுக்கு பயந்து நடக்கிறான்? நீங்க எல்லாம் அவனையும் அவனுக்கு வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்க இல்லையா? சோ அத சுத்தி ஆண்டவர் ஒரு டோர், ஒரு 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 பவுண்டரி போட்டு வச்சிருக்கிறாருங்கிறது யாருக்கு? பிசாசுக்கு எப்பவுமே ஒரு கண்ணா இருக்குது. எப்போ நம்மள அதுல இருந்து டைவர்ட் பண்ணலாம், எப்போ அதுல இருந்து நம்மள வெளியே எடுக்கலாம், அந்த அந்த பாதுகாப்பான ஒரு பவுண்டரிக்குள்ளால இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு தான் பிசாசு தந்திரம் வச்சிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே நீங்க எனக்கு டோரை க்ளோஸ் பண்ணி என்ன சேஃபா ஒரு பேழைக்குள்ளால என்ன வச்சிருக்கிறீங்க, அதுக்காக நான் நன்றின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அந்த யோபுடைய வாழ்க்கையில ஈவன் ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுத்த பிறகு கூட யோபு அவனுடைய உத்தமத்துல ஆண்டவரை பற்றுகிற அந்த உத்தமத்துல அவன் என்னது கரெக்டா இருந்தான். சோ இங்க நான் இந்த அடைக்கப்பட்ட கதவை நம்ம யோசிக்கும் போது, முதலாவது நம்ம நினைக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம அந்த க்ளோஸ்ட் டோருக்கு உள்ளால இருந்துதான் நம்ம பாக்குறோமே தவிர நமக்கு அதர் சைடு தெரியவே செய்யாது. எனக்கு இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாம இருக்குது. ஆனா நம்மளோட விசுவாசத்தை நம்ம பெருக பண்ணணும். ஏசப்பா எனக்கு ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை வச்சிருக்கிறீங்க, எனக்கு இதை விட எனக்கு இப்போ வரைக்கும் இருந்து ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க, அதை விட எனக்கு ஒரு நல்ல ஒரு 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 பொக்கிஷத்தை, ஒரு ட்ரெஷரை, இல்லைன்னா ஒரு மகிமையான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறீங்கிறதுக்கு நன்றி சொல்லணும். இன்னொரு காரியம், ஆண்டவரே எனக்கு அற்பமான ஆரம்பம் தான் எனக்கு தெரியும், ஆனா எனக்கு முடிவு தெரியாது. ஆனா நீங்க ஒரு நல்ல ஒரு முடிவை வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா ஏன்னா என்னோட என்னோட என்ன சொல்ற, நான் கற்பத்தில் உருவாகுறதுக்கு முன்னமே என்னோட முடிவையும் முடிவு வரைக்கும் உள்ள காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம ஒரு நாளுமே என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. 3வது ஒரு காரியம், ஏசாமி நம்மளோட டோஸ நம்மள தாழ்த்துறதற்காகவோ இல்ல சோர்ந்து போறதற்காகவோ நம்மள என்ன சொல்றது, வெட்கப்படுத்தும்படியாக நமக்கு டோஸ ஆண்டவர் க்ளோஸ் பண்ற தேவன் இல்லை. ஏன்னா அவர் அந்த வெளிப்படுத்துதல் முதல் வசனத்துல நம்ம 3வது அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். அவர் நம்ம கிட்ட பெருசா நம்ம என்னது ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், ரொம்ப எல்லாம் நினைக்கல. கொஞ்சம் உனக்கு என்னது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாம, கொஞ்சம் பலத்துல நம்ம ஆண்டவருக்குள்ளால நம்ம அவரை மறுதலிக்காம நம்ம எவ்வளவுத்துக்கு ஆண்டவருக்காக நம்ம இருக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அதை கனப்படுத்துற ஒரு தேவனா இருக்கிறாரு. அதை கனப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மள என்ன செய்யறது இல்ல, வெட்கப்படுத்துற தேவன் இல்ல. கடைசியா நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் யோசேப்ப சொல்லி முடிக்க விரும்புறேன். யோசேப்புக்கு தகப்பன் அவனை ரொம்ப நேசித்தான். சகோதரர்களுக்கு மத்தியில் அவன் ரொம்ப சின்ன பையன், செல்ல பிள்ளையா இருந்தான். அப்ப அவனுக்கு நினைப்பான், ஒருவேளை என்னது, என்னோட அப்பா என்ன பாத்துக்குவாங்க, என்னோட சகோதரர்கள் என்ன பாத்துக்குவாங்கன்னு ஒருவேளை அவன் இன்னசென்டா நினைச்சிருக்கலாம். அவங்க மேல நம்பிக்கை கூட வச்சிருந்திருக்கலாம். ஆனா யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே அவன் தாழ்த்தப்படுறான். அவன் முன்னோக்கி போகும்போது
சரி ஏதோ அண்ணங்க என்ன கூட்டிட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்களுக்குள்ள அவங்கள நம்பி போறான். ஆனா அதே நேரத்துல அங்க என்ன நடக்குதுன்னா அவனை குழியில போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பாக்குறாங்க, அவனை வெச்சு போடுறாங்க. அரண்மனைக்கு கொண்டு போடுறான், அங்கேயும் பிரச்சனை வருது. அங்கேயும் அவனால என்னது இல்ல. எந்த பக்கம் பார்த்தாலும் யோசேப்புக்கு தடைகளையும் அடைக்கப்பட்ட கதவுகளையும் தவிர ஒன்றுமே இல்ல. கடைசியா 40வது அதிகாரம் 23வது வசனத்துல பாக்குறாரோ, அட்லீஸ்ட் அந்த பானபாத்திரக்காரன் அவனை நினைவு கூறுவான்னு நினைச்சான். ஆனா அவனும் என்ன செய்யல, பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்ப என்ன செய்யல நினைக்காம அவனும் என்ன செஞ்சுட்டான், மறந்துட்டான். ஆனா இவன் செஞ்ச நன்மைகளுக்கு எல்லாருமே அவனை கைவிட்டு அவனை விழா பண்ணுகிற ஒரு சூழ்நிலை. யோசேப்புக்கு ஒரு வேளை, ஏன் ஆண்டவரே என்னை எல்லாத்துலயுமே அப்படி நொறுங்க பண்றீங்க, உடைக்கப்படுறீங்க, நான் விழுந்து விழுந்து போற ஒரு பாத்திரனா இருக்கிறேனேன்னு அவன் ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, அவனை அதுக்காக வைக்கல. அவனுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு ப்ரமோஷனை வச்சிருந்தாரு. அவனுக்கு முன்னால ஒரு உயர்வா வச்சிருந்தாரு. அவனுக்கு முன்னால ஒரு கனமான ஒரு காரியத்தை வச்சிருந்தாரு. அவனுக்கு முன்னால ஒரு மகிமையான ஒரு காரியத்தையும் வச்சிருந்தாரு. அந்த காரியம் யோசேப்ப குழியில போடும்போது யோசேப்புக்கு தெரியாத ஆண்டவர் ஒரு கனமான ஒரு 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 என்னது பொறுப்பு அவனுக்கு வச்சிருக்கிறாருங்கிறது யோசேப்புக்கு தெரியாது. அவனை அடிமையாட்டு விற்கப்படும் போது யோசேப்புக்கு தெரியாத ஆண்டவர் எனக்கு பிறகு ஒரு நன்மையான காரியத்தை வைத்திருக்கிறாருன்னு. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த நன்மையான காரியம் வர்றது வரைக்கும் நமக்கு தெரியாது நமக்கு முன்னால என்ன வைக்கப்பட்டிருக்குதுன்னு. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில பாக்குற நேரத்துல ஆண்டவர் ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரனாக ஒரு மேன்மைக்குரிய காரியமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருந்தாரு. பின்னால 41வது அதிகாரத்துல நம்ம ஆதியாகமம் 41வது அதிகாரம் 40வது வசனம் பார்க்கும்போது பார்வோன் சொல்றாரு, உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின் படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் அப்படின்னு. சிங்காசனத்துல மாத்திரம்தான் நீ என்னது, உன்னோட நான் பெருசா இருப்பேன். மீதி எல்லாத்துலயும் நீ என்னது பெரியவனா இருப்பார். ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு அவனுக்கு என்னது, ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை அவனுக்கு என்ன செஞ்சிருந்தாரு, வச்சிருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேளை நம்ம பல கேள்விகளோடு, ஏசப்பா எனக்கு ஏன் இந்த கதவை அடைச்சிச்சு, நான் இதை ரொம்ப ஆசைப்பட்டனே, எனக்கு இது ரொம்ப விரும்பினனே, ஆனா எனக்கு இது ஏன் கிடைக்கல. நம்ம ஒருவேளை அது நம்ம ப்ரொஃபஷனா இருக்கலாம், நம்ம ஒர்க்கா இருக்கலாம், இல்ல நம்ம ஒரு ஒரு டாஸ்கா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும். நம்ம நினைக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு அதை வாய்க்க பண்ணலன்னா ஆண்டவர் நமக்கு மேன்மையான ஒரு புதிய ஒரு பாதையை நமக்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம நன்றி செலுத்தணும். கடைசியா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ளோஸ் லைக் இந்த இந்த எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு காரியம், நம்ம மனுஷனை சார்ந்து கதவுகள் அடைக்கப்படும் போது நம்ம மனுஷனை சார்ந்து வாழக்கூடாது. நம்ம நிறைய நேரங்கள்ல மனுஷனை நம்புறோம். ஓகே, இவங்கள நான் பார்த்தேன்னா இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இல்ல, ஆண்டவர் மனுஷனை நம்புறத ஸ்டாப் பண்றதுக்காகவே சில நேரத்துல கதவுகளை நமக்கு என்ன செய்யறாரு, அடைக்கிறாரு. 2வது காரியம், அவர் 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 நம்மளை உயர்த்துறது வரைக்கும் அவருடைய கையில நம்ம பொறுமையா காத்திருக்கும்படிக்கு பொறுமையா வெயிட் பண்றதுக்காகவும் நமக்கு கதவுகளை அடைக்கிறாரு. கடைசியாட்டு நமக்கு ஒரு பெட்டர் ஒரு 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 ப்ரமோஷன் அல்லனா ஒரு பெட்டர் டாஸ்க்குக்காக நம்மள என்ன செய்யறாரு, கதவுகளை அடைக்கிறாரு. சோ அப்ப நம்ம இன்னைக்கு இந்த கடந்து வந்த இத்தனை மாசத்துலயும் ஏசப்பா எனக்கு நிறைய டோஸ் நீங்க அடைச்சிருக்கிறீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றின்னு நம்ம சொல்லி அதை விட்டு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த மகிமையை நம்மள பார்க்க விடுவார். இல்ல இன்னும் நான் இந்த டோர் வழியாதான் போவேன்னு சொல்லிட்டு அதையே தட்டிட்டு நின்னோம்னா அந்த டோர் நமக்கு திறக்க போறதும் இல்ல, அது வழியா நம்ம மேன்மையை நம்ம பார்க்க போறதும் இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவர்ட்ட ஏசப்பா எனக்கு நன்றி ஏசப்பா, எனக்கு அதை ஏற்றுக்கொள்ற பக்குவத்தை தாங்க நம்ம சொல்லும் போது கண்டிப்பா நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரு, இன்னொரு புதிய வாசலை, யாரும் பூட்டக்கூடாத ஒரு திறந்த வாசலை நமக்கு திறக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் அவர் திறக்கிற ஒரு வாசலை யாராலையும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. ஒருவரும் கூடாதபடிக்கு திறக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் திறக்கிற வாசல் என்னைக்குமே நமக்கு அது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலிக்கும் ஒவ்வொருத்தருடைய லைஃபுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். பிரேயர் யாராவது ஒரு ஆள் பிரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம்.